ஹலோ கைஸ், ஃபைனலாக மாடு பார்த்தீங்கன்னா கன்று போட ஆரம்பிச்சிருச்சு. மாட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கால் மட்டும் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணிச்சு, கன்று போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சிம்டம்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலம் மாடு பார்த்தீங்கன்னா தெரியும், மடி பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கி இருந்துச்சு. மாடும் பார்த்தீங்கன்னா வந்து தலையை திருப்பி அதோட வயிற்று பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லாவே குழி விழுந்துருந்துச்சு. முதல்ல கொஞ்சமாக குழி இருந்துச்சு, இப்போ நல்லாவே குழி வந்துருச்சு. ஸோ இந்த சிம்டம்லாம் பார்த்தீங்கன்னா கன்று போட போகுதுன்னு அர்த்தம். மாட்டோட வயிற்றுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி அசைகிறது தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக அசையும். நானும் சரி சாயங்காலம் 5 மணிக்கு வந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா படுத்து எந்திரிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து கடைசி சிம்டம். இது மாதிரி வந்து கன்று கொஞ்சம் நேரத்தில் போட்டுருங்க பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம். சரி, நான் நைட் ஆக போகுது, நைட்டு போட்டால் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆள் நின்று பார்த்துக்கணும் நஞ்சு போடுற வரைக்கும். ஸோ அந்த பிரச்சனை ஏன்னு பார்த்துட்டே இருந்தேன். லக்கிலி பார்த்தீங்கன்னா அது விடிய காலையிலே ஒரு 5:30 காட்ட போட்டுருச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கன்று போடுறது. மாடு பக்கத்தில் போக முடியாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து மாடு கன்று போட்டுக்கும்போது நம்ம பக்கத்தில் போனால் அதுக்கு ஒரு மாதிரி ஈஸியாக ஃபீல் ஆகும். அதுவும் இல்லாமல் காக்கா குருவிலாம் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் விடக்கூடாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா மாட்டை கொத்தி டிஸ்டர்ப் ஆகணும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாடு கன்று போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கால் மட்டும் வரும். அதாவது கன்றுக்குட்டியோட முன்னத்தாங்கால் 2 வரும், கூடவே தலையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா வரும். இப்போ பார்த்திங்கன்னா தலை வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கன்று போடுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணே போட்டதில்லை, இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா அதுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நான் கூடவே இருந்து பார்த்துக்கணும். இதே கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி நைட்டு போட்டுட்டு வச்சுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் தூங்காமல் அதுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு கொடுத்துருக்கணும், தீனி எடுத்து போடணும். அதுபோக கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வந்து நஞ்சு போடும். நஞ்சு போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அந்த நஞ்சு எடுத்து வீசணும். இப்போ கன்றுக்குட்டி குளிப்பாட்டணும், மாட்டை குளிப்பாட்டணும், மாட்டுக்கு சுடுதண்ணி வைக்கணும். இது பார்த்து நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பண்ண முடியாது, ஏன்னா நைட்டு வந்து தூங்குகிற டைமு. அது காலையில் எழுந்திரிச்சு மற்ற மாட்டில் பால் கறக்க வேண்டிய டைம் ஆயிடும். ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நைட்டு போட்டால் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2-3 மாடு நைட்டு போடும். யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இப்படி பகலில் நான் தூங்கிக்குவோம். ஸோ அப்படி ஏதோ பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்தா விடிய காலைல 5:30 போடுற மாதிரி இருந்துச்சு. லக்கிலி பார்த்திங்கன்னா போட்டுருச்சு. பாருங்கள், மாடு முழுசாக வந்துருச்சு. இன்னும் கால் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னாடி வரணும், பின்னத்தாங்கால் 2. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நினைக்கிறேன். அந்த மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்திரிக்கணும், எந்திரிச்சா பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வந்துடும். ஆனால் பார்த்திங்கன்னா அது புது மாடுங்காட்டி அதுக்கு எதுவும் கண்ணே போட்டதில்லைங்காட்டி அதுக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, மாடு நின்றுட்டு போட்டால் கன்றுக்குட்டி டொம்முன்னு வந்து அடிவிடுமா கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு அடிவிடாது. அது ரொம்ப ஹைட் இல்லை, நல்லா பாதி மாடு அளவுக்கு வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா மாடு தரையை தொட்டுரும் கன்றுக்குட்டி. அதுக்கப்புறம் லைட்டாக டொப்புன்னு விழுகும், அந்தளவுக்கு எந்த அடியும் படாது. ஸோ அதுவும் நாங்கள் கட்டின இடம் பார்த்திங்கன்னா வந்து சாதாரண மண் தரது. ஸோ அந்தளவுக்கு கல் முள்ள எதுவும் இல்லை. ஸோ அடியுமே எதுவும் படாது. அதுவும் இல்லாமல் அதை வந்து செப்பரேட்டாக தனியாக எந்த மாட்டுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக கட்டி வச்சுக்கிறோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா காமாக பார்த்திங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் கண்டு போட்டுரும். சுற்றியும் பார்த்திங்கன்னா எந்த வீடு எதுவுமே இல்லை, யாரும் பார்த்திங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு போட்டுருச்சுன்னா நம்ம சரியாக பார்க்காம விட்டு வச்சுங்க. இது மாதிரி இந்த சிம்டம்லாம் தெரியாமல் கண்டுக்காமல் விட்டோம்னா நைட்டு போடும்போது ஏதோ நாயோ கொக்கோ இது மாதிரி ஏதாவது வந்து அதை கொத்தி டிஸ்டர்ப் பண்ணி மாடை பார்த்திங்கன்னா தொந்தரவு பண்ண கன்று போடும்போது, அப்போ பார்த்திங்கன்னா கன்று போடாமல் அது மாதிரி பொறுமா ஆடி கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து கன்றுக்குட்டி வந்து அசைவு தெரியும் உங்களுக்கு, தலையாட்டுது பார்த்திங்களா. ஸோ கன்றுக்குட்டி பார்த்தா ஹெல்த்தியாக தான் இருக்குது, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகக்கூடாது, ஏன்னா பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கன்றுக்குட்டி வெளியே வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளியே தான் நிற்கணும். ஸோ அது பக்கத்தில் இருக்கிற மாடெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கு. இது புதுசு என்னமோ கன்றுக்குட்டி நமக்கு பண்ணைக்கு வந்து நல்லா பாட்டுருக்குதுங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா வாலாட்டத்தை உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கன்றுக்குட்டி மேலே ஒரு வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்களா, போர்வை மாதிரி. அது பார்த்திங்கன்னா அந்த கன்றுக்குட்டியோட சுற்றி இருந்த இந்த கர்ப்பப்பைன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அது கன்றுக்குட்டி வரும்போது அதுவும் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே வந்துடும். ஸோ முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டை திங்க விடக்கூடாது, இந்த கர்ப்பப்பை இது அழுக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்தோடனே அதெல்லாம் எடுத்து நான் வந்து தூக்கி வீசிடணும், ஏன்னா சாப்பிட்டா மாட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி வெளியே வந்துருச்சு.
இது கரெக்டான டைம் மாட்டு பக்கத்தில் போகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூக்கு, கண், காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி விடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி விட்டாச்சு. நான் கொஞ்சமாக மாட்டை எழுப்பிட போகிறேன் கன்றுக்குட்டி கால் வெளியே வரக்கு. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருச்சு. கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த இன்வெளி நான் ஒரு மருந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மருந்தான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு காட்டணும். அது காட்டினா பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த நஞ்சு, அதாவது கர்ப்பப்பை பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும். ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து அது எப்படி காட்டணும் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை நான் காட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்குள்ளே அது பார்த்திங்கன்னா பால் விட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு திருப்பி விட்டால் போதும். மடி இங்கே தான் இருக்குன்னா அந்த கன்றுக்குட்டியை திருப்பி மாட்டுக்கு விட்டால் போதும். காம்பை காமிச்சா போதும், அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பால் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தா கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமு. இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போட்டிருக்கு இந்த கன்றுக்குட்டி. ஸோ வெள்ளிக்கிழமை போட்டால் அதாவது பண்ணைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் மழையும் பெய்ஞ்சது, கரெக்டாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது நல்லது தான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நஞ்சு மாட்டுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மழை பெஞ்சக்கட்டி நான் உள்ளே கட்டிட்டேன். கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா வந்து நல்லா அதுக்கும் ஒரு குட்டி கையில் போட்டு மாட்டு பக்கத்தில் விட்டுட்டேன். ஏன்னா வந்து அப்படியே விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அது ஓடிட்டே இருக்கும். மாடு பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டி கூப்பிடும், டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் சாலைக்குள்ளே கட்டியாச்சு செட்டுக்குள்ளே. ஸோ இதான் வந்து நான் சொன்ன அந்த கர்ப்பப்பை இது கன்றுக்குட்டியோடது. இது பார்த்திங்கன்னா வந்து முழுசாக வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. எப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடு எழுந்திரிச்சுன்னா டப்புன்னு அதுவும் கீழே விழுந்துடும். ஸோ இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் எங்கேயாச்சும் மண்ணில் புதைச்சோ இல்லை வேலிக்குள்ளேயோ தூக்கி வீசிடலாம், எதுவும் சாப்பிடாத மாதிரி. ஏன்னா அது கொஞ்சம் நஞ்சு, சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா பாய்சனு விஷம். நெக்ஸ்ட்டு நான் கன்றுக்குட்டி மாட்டி சுடுதண்ணியை கழுவ போகிறேன். ஸோ கன்றுக்குட்டி மாட்டி நல்லா கழுவியாச்சு. கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், மாட்டை விட கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தெரியும். இது மில்க் பிக்கீஸ் பிஸ்கட் கலரில் இருக்கிறக்காட்டி நான் அந்த பேரே வச்சுட்டேன் மில்க் பிக்கீஸ்னு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.